My name is PK and welcome to Eggplant. இன்னைக்கு நம்ம ஒரு unboxing and review பத்தி தான் பார்க்க போறோம். என்னோட சேனல் ஆல்ரெடி 5 டிஃபரெண்டான கம்பெனிஸ்ல இருந்து விதைகள் ஆர்டர் பண்ணி வாங்கி அதை அன்பாக்ஸ் பண்ணி அதை விதைச்சு அதோட முளைப்பு திறன் எப்படி இருக்கு, விதையோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பத்தி ஒரு டீடைல்டான ரிவ்யூ நான் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். வேணும்ன்றவங்க தாராளமா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான் Flipkartல ஏரோ சீட்ஸ்ன்ற கம்பெனில இருந்து ஆர்டர் பண்ண இந்த சீட் காம்போ பேக்கெட் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம நேர்ல போய் பார்த்து வாங்குற விதைகளே சரியா முளைச்சு வராத டைம்ல ஆன்லைன்ல விதைகள் வாங்குறதுன்றது மக்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷனாவே இருக்கும். அதுவும் குறிப்பா Flipkartல விதைகள் விற்கிறாங்கன்னா அது பெருசா யாரும் அந்த சைடு போக மாட்டாங்க. அதுக்கான ரீசன்றது பை டிஃபால்ட் எல்லாருக்குமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும். இது பெருசா வராது, ஏன்னா சீப்பா இருக்கும், ஆனால் அதுல பெருசா எந்த ஒரு குவாலிட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இதை நான் செக் பண்ணி பார்க்குறப்போ ஜஸ்ட் as எக்ஸ்பெக்டட் ரொம்ப சீப்பா இருந்தது. அண்ட் அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு எப்படி அவங்களால இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் விதைகள் கொடுக்க முடியுன்ற டவுட்டும் எனக்கு இருந்தது. பட் ஆனால் கமெண்ட் செக்ஷன் படிக்கிறப்போ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டா அதுல நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்தது. முளைப்பு திறன் நல்லா இருக்கு, செடி நல்லா வளர்ந்து வருது. ஸோ வை டோன்ட் வி ட்ரைன்ற மைண்ட் செட்ல நான் இந்த விதை காம்போ பேக்கெட்டை ஆர்டர் பண்ணேன். நான் ஆர்டர் பண்றப்போ அதோட விலைன்றது 116 ரூபாய். இப்போ இதோட விலைன்றது 177 ரூபாய். பட் ஸ்டில் ஃபார் த வேல்யூ ஆஃப் மணி அவங்க கொடுக்குற வெரைட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகம். கரெக்டாக நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணதுலேருந்து ஒரு 4வது நாள்லேயே எனக்கு இந்த சீட் பேக்கெட்டுன்றது டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இது மோஸ்ட்டாக ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஜிப்லாக் பேக்ஸில் வரணும். பட் ஆனால் இது இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு கவரில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு மேனுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சீசனல் டேப்லெட் காலம், என்னென்ன விதைகளை எந்த சீசனில் விதைச்சா கரெக்டாக வரும்ன்றத பற்றி ஒரு டீட்டெயில்டாக இருக்குது. இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பிகாஸ் மக்களுக்கு இன்னமும் எந்த சீசனில் எந்த காய்கறி வளர்க்குறதுன்ற ஒரு குழப்பம் இன்னமும் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி சின்ன மேனுவல் ப்ரொவைட் பண்ணுறதுனால இது ஒரு பெருசாக ஒரு உதவியாக இருக்கும். ஸோ விதை பேக்கேஜை பார்க்குறப்போ விஷுவலி இது ஏதோ நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் எதையுமே நம்ம ஃபர்ஸ்டே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் இதில் நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஆர்டர் பண்ணுறப்போ பர்டிகுலராக அந்த பேக்கேஜில் இருந்த விதைகளும் இதுவும் கரெக்டாக ஒரே மாதிரி கேட்டால் கண்டிப்பாக நான் பார்த்ததில் குடமிளகாயிலே ஒரு சில வெரைட்டிஸ், அந்த 3 கலர் குடமிளகா அப்போ இன்னும் ஒரு சில இதில் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இதில் கிடையாது. மாறா இதில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலே நிறைய வகைகள், ஒரு 4லேருந்து 5 வகைகள், கீரையில் ஒரு 4லேருந்து 5 வகைகள், அப்புறம் கொடி காய்கறிகள், இந்த மாதிரி ஒரு மிக்சராக ஒரு 45 வெரைட்டிஸ் இதில் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக நாம் இந்த விதைகளை விதைச்சிடலாம். ஸோ விதைகள் விதைக்கிறதுக்கு நான் என்னுடைய பர்சனலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற விதைக்கலவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது எப்படி பண்ணுன்றதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்கை கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள். நம்ம வெளியே விதைக்கலவைக்குன்னு காசு ஸ்பெண்ட் பண்ணணுமோ இல்லை ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 2 பொருட்கள் இருந்தால் போது நீங்கள் வீட்டிலேயே தாராளமாக தயாரிக்கலாம். ஸோ விதைகள் விதைப்பை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் விதைச்சிருக்கேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு கொடுத்து கொஞ்சம் நாட்கள் கழிச்சு வெயில் உச்சத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை டாலரேட் பண்ணி வரக்கூடிய பயிர்களை மட்டும் தான் நான் செலக்டடாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அடிஷ்னலாக கொடி காய்கறிகள் விதையும் இதில் நான் விதைக்க போகிறேன். ஸோ விதைகள் விதைப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஸ்பெஷலான ரெக்குவயர்மெண்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நார்மலாக எப்படி விதைகள் விதைப்பீங்களோ அந்த விதை தட்டில் அதே மாதிரி தான் நீங்கள் விதைக்க போகிறீங்க. அண்ட் விதைகள் விதைக்கிறப்போ நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டியது அந்த விதைக்கலவையோட ஈரப்பதம்ன்றது நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் மண் ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா உள்ள இருக்க நாற்று சீக்கிரமாகவே அது டேமேஜ் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கு இது கோடை காலம், மண் ரொம்ப சீக்கிரமாகவே காஞ்சிடும். விதைகள்லாம் விதைச்சாச்சு. இப்போ அடுத்ததான் நாம் கரெக்டாக ஒரு 5 நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சர்ப்ரைசிங்லி நான் எதிர்பார்த்ததை விட முளைப்பு திறன்றது இதில் நல்லாவே இருக்கு. பர்டிகுலராக ஒரு சில காய்கறிகள் மட்டும் ஒழுங்காக முளைச்சி வரல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரெஞ்ச் பீன், அப்புறம் குடமிளகாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக முளைச்சி வரல. பட் ஆனால் மற்றதை பார்க்குறப்போ அதோட முளைப்பு திறன் எவ்வளோ ஈவனாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இப்போ முளைச்சி வந்திருக்க எல்லா நாட்டுகளுமே பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தோட வெயிலை சமாளித்து நல்லா ஈஸியாக வளரக்கூடிய காய்கறிகள் தான். அண்ட் அடுத்ததாக கொஞ்சம் நாட்கள் கழிச்சு நான் இன்னும் கொஞ்சம் விதைகள் வேறு வெரைட்டிஸை நான் விதைச்சிருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ரிசல்ட்ஸ் என்னன்றதையும் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் வெங்காய விதைகள் விதைச்சிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வெங்காய விதைகள் இவ்வளோ ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆகி வந்திருக்குதுன்றதே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் அடுத்ததாக பீட்ரூட், டர்னிப், முட்டைகோஸ், காலிஃப்ளவர் சம்மரில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இதை விதைச்சிருக்கேன். அண்ட் இன்னமும் ஒரு சில காய்கறி விதைகளும் நான் விதைச்சிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா இந்த தனியாக ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கொடி வகைகள் நான் விதைச்சிருக்கேன்.
இப்போ கடைசியாக ஒரு 12 நாட்கள் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இந்த கொடி காய்கறிகளோட விதைகளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்திருக்கு. அண்ட் இப்போது இந்த நம்ம முதல்ல விதைச்ச விதைகள் எல்லாமே டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் அதோட ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கும் ரெடி ஆயிடுச்சு. டிரான்ஸ்பிளான்ட்ன்றது நான் இதை கொண்டு போய் இந்த மக்காச்சோளம், அவரைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் ஒரு ஃபைனல் லொகேஷனில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவேன். பட் ஆனால் மற்ற காய்கறிகள் இந்த வெண்டைக்காய் மாதிரியான விஷயங்கள்லாம் நான் வேறு இண்டிவிஜுவலான கப்பில் தான் நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாட்களுக்கு அதில் வளர்க்க போகிறேன். அதுக்கு பேர் ப்ரிக்கிங் ப்ராசஸ். இதை பற்றி நான் ஷார்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் இருக்க முள்ளங்கி, அப்புறமா டர்னிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் அதோட ஃபைனல் லொகேஷன் டிரான்ஸ்பிளான்ட் போயிடும். அஸ் வெல் அஸ் இந்த கொத்தவரங்காவும் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது அவங்க கொடுத்த கத்திரிக்காயில் ஒரு சில வகைகள் மட்டும் நான் விதைச்சிருக்கேன். அதோட ரிசல்ட்ஸ் இதுதான். அண்ட் கடைசியாக இந்த வெங்காய நாட்டுகளோட ரிசல்ட்ஸும் இதுதான். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் நான் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண ஏரோ சீட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி தான் பார்த்துருக்கீங்க. என்னோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னா, நீங்கள் தனித்தனியாக விதைகள் வாங்குறதுக்கு அது ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 177 ரூபா கொடுத்து நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணலாமே கிட்ட தாராளமாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய விதை கலவைகள் மட்டும் கரெக்டாக இருந்தால். நம்ம நாளைக்கு 2:30க்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் அ பெட்டர் என்வரான்மெண்ட் அண்ட் தேங்க்யூ பை PK.